ஆவணி அப்படிங்கிறது 12 மாசத்துல அவர் ஆட்சி பெற்று வருடத்துல உட்காரக்கூடிய ஒரே ஒரு மாசம் தான் ஆவணி மாசம். இப்ப மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம்ங்கிறது சிம்மாதிபதி அவரோட வீட்டுல வருஷத்துல ஒரு தடவை அந்த சிம்மத்துல சிம்மாதிபதி, அதாவது சிம்மாசனத்துல உட்காரதை விட வேற என்ன வேணும்? ஞாயிறு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கோயில் மேல 6ல இருந்து 7 மார்னிங்ல அருணோதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரெட் கலர் அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படியே நம்ம வாங்கிட்டு மூச்சை இழுத்து அப்படியே இங்க இழுத்து அப்படியே நம்ம வெளியில விட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போய் அப்பாக்கான மாசம் உங்க சேரை உட்கார வைக்கிறீங்கல்ல, அதுதான் சிம்மம்னு நினைங்க. அதுதான் சிம்மாதி உட்காரக்கூடிய சிம்மாசனம்னு நினைங்க. அதுல உங்க அப்பாவை உட்கார வைங்க. அந்த ஆதித்யனை பார்த்து ஓம் ஆதித்யாய நமக, ஓம் ஆதித்யாய நமக. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ரோபரண்ட் அனலைசர் ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஸ்ரீமாதா ஆயுள் தேகி, தனன் தேகி, வித்யான் தேகி, மாகேஸ்வரி, சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி, சர்வம் புவனேஸ்வரி. நிறைய சிறப்பான விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம் ஆடி மாசத்தை பத்தி. அடுத்து ஆவணி மாசம். ஆவணி மாசம் சிம்ம மாதம் அப்படின்றாங்க. இந்த மாசத்துல ஒரு பௌர்ணமி இருக்கு. அதே மாதிரி விசேஷங்களான நிறைய தினங்கள் இருக்குது. ஆடி பௌர்ணமி அந்த இதெல்லாம் தாண்டி நம்ம பேசிட்டு இருக்கும் போது இப்ப இந்த ஆவணி மாசத்தோட பௌர்ணமி சிம்ம பௌர்ணமின்றாங்க. காரணம் என்ன? உண்மையிலே இந்த ஆவணி மாசத்தோட மகிமை என்ன? ஆவணி அப்படிங்கிறது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 5ஆம் இடத்தை பொதுவாகவே எங்க ஜோதிட ரீதியா எங்க சூரியன் சஞ்சாரப்படுறாரோ அந்த சஞ்சாரத்தோட விஷயத்தை பொறுத்து தான் நம்மளுக்கு மாச பிறப்பே இது பண்ணுது. தை மாசத்துல தை மாசம்னு வரக்கூடிய அந்த இதுவே அன்னைக்கு தான் நம்ம பொங்கலை கொண்டாடுறோம். அதனால சூரியனோட மகத்துவத்தை வச்சுத்தான் நம்ம மாசப்பிறப்பே சொல்லப்படுது. ஸோ அப்படியாகப்பட்டது இப்ப மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம்ங்கிறது சிம்மாதிபதி அவரோட வீட்டுல வருஷத்துல ஒரு தடவை அந்த சிம்மத்துல சிம்மாதிபதி ஆட்சி பெற்று பலம் பெறிந்து அவரோட சிம்மத்துல அதாவது சிம்மாசனத்துல உட்காரதை விட வேற என்ன வேணும்? கரெக்ட். சிம்மாசனத்துல உட்காந்துட்டியா அப்புறம் என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி அவரோட சிம்மத்துல உட்காந்து சிம்மாதிபதியே உட்காரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தத்துவம் அது. அதை தவிர என்னன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் உண்டு. காலபுருஷ தத்துவத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் நம்மளோட ஞானத்தை வளரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்தானம் சிம்மம் ஸ்தானம். அத பிறகு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிதுர்ஸ்தானம். பிதுர்களுக்கு அங்க இது இருக்கா? குலதெய்வ ஸ்தானம். அதாவது மேஷத்துல இருந்து 5ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு அது குலதெய்வ ஸ்தானம். அந்த இது எப்படி இருக்கு? இது என்ன ஒரு பெரிய விசேஷம்னு கேட்டீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் நான் போன மாசம் என்ன சொன்னேன்? லேடிஸ் அம்மாவை கட்டி அணைச்சு காலை கட்டி அணைச்சு அழுகன்னு சொன்னேன் இல்லையா? எந்த வீட்டுல யாரு தங்கச்சி இருந்தாலும் சரி, அக்கா இருந்தாலும் சரி, எந்த பொண்ணுகிட்ட நீங்க சண்டை போட்டிருந்தாலும் சரி, ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டு இல்லைனாலும் சரி, தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, நீங்க தவறு பண்ணிருக்கீங்கன்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செய்து மன்னிப்பு கேட்டுருங்கன்னு நான் சொன்னேன். இந்த மாசம் யாருக்குன்னா நம்மள தோல்ல சுமந்து எடுத்த, வயிற்றுல சுமந்து எடுத்தவர் யாரு? தோல்ல சுமந்து எடுத்தது அப்பா. அவ்வளவுதான். இது அப்பாக்கான மாசம். இந்த மாசத்துல உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு என்னென்னலாம் சர்ப்ரைஸ் பண்ணணுமோ கேன் டூ. அதே மாதிரி ஞாயிறு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கோயில், அது எங்க இருக்குன்னா மாதவரம் தாண்டி இருக்கு. ஊரு கிராமம் பேரு ஞாயிறு. சரியா? அங்க இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில். அந்த ஈஸ்வரன் கோயில்ல சூரிய பகவானுக்குன்னு ஒரு தனி சன்னிதானமே உண்டு. அங்க போயிட்டு ஞாயிற்றுக்கிழமையில 6ல இருந்து 7 மார்னிங்ல
அவர் செந்திரமா உதைக்கும் போது உதயமாகும் போது அருணோதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரெட் கலர், ஆமா, அந்த செவ்வு கலர்ல இருக்கும் போது அப்பவே அங்க போயிட்டு அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படியே நம்ம வாங்கிட்டு மூச்சை இழுத்து அப்படியே இங்க இழுத்து அப்படியே நம்ம வெளியில விட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போய் ஒரு சுற்று சுற்றுறவங்க சுத்தலாம், இல்ல 11 சுற்று சுற்றுறவங்களும் சுத்தலாம். ஆனா யார் யாரை எது எது பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். ஆதித்ய கிருதயம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அது இந்த மாசத்துல கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கும். கண்ணு கண்ணு யார் யாருக்கெல்லாம் ப்ராப்ளம், கண்ணுனால அவங்களுக்கு என்ன பவர் ஏறுதா, இல்ல மாலை கண்ணா, இல்லைன்னா திடீர்னு அவங்களுக்கு சைட்டு போச்சா, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த ஆவணி மாசத்துல ஆதித்ய கிருதயம் கேட்கறதோ, பாஸ்கரன்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானை வழிபடும் போதோ, அப்பாக்கு முக்கியமா பாத பூஜை பண்ணுங்கிற. ஞாயிற்றுக்கிழமையில யார் யாருக்கெல்லாம் இப்போ எவ்வளவோ பேருக்கு இந்த ஊர்ல இல்லைனாலும் கும்பகோணம் கிட்ட சூரியனார் கோயில் இருக்கு, இது ரெண்டுத்துலயும் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க. எதுவுமே வேண்டாம், உங்க வீட்டுல ஒரு சூரியன் இருக்காரு, அவர் எழுந்து உட்கார வைங்க. உங்க சேரை உட்கார வைக்கிறீங்கல்ல, அதுதான் சிம்மம்னு நினைங்க, அதுதான் சிம்ம வாகனம்னு நினைங்க, அதுதான் சிம்மாதி உட்காரக்கூடிய சிம்மாசனம்னு நினைங்க. அதுல உங்க அப்பாவை உட்கார வைங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு துணியை போட்டா கூட எந்த தவறும் கிடையாது. அதுவே பட்டு துணியான்னு நினைங்க. பட்டு துணி இருக்கிறவங்க பட்டால போடுங்க. அப்பாவை சந்தோஷப்படுத்துங்க. அவர் காலை அலம்பி அந்த கால இருக்க தண்ணி எடுத்து தலையில தெளிச்சுக்கோங்க. கூட பிறந்தவங்க இல்லைன்னா அவங்க தண்ணியை கொரியர் பண்ணி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா வீட்லயே இருக்க கொடுக்க முடியும்னா அந்த குளியலோட தண்ணியோட அந்த தண்ணியை சேர்த்து குளிங்க. பிதுர் சாபம் நீங்கும். பிதுர்களால இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். கண்ணுக்கு தெரியாத குலதெய்வ விஷயங்கள் கிடைக்கும். இதுக்கு மேல என்ன வேணும்? ஆவணி மாசத்துல பௌர்ணமி அடுத்தது பார்க்கும்போது யார் யாருக்கெல்லாம் அடுத்தது போஸ்ட் வேணும், ஐயர் போஸ்ட் யார் யாருக்கெல்லாம் வேணும், யார் யாருக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஒரு மரியாதை கிடைக்கணும், ஜிஎம் ஆகணும், விபி ஆகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் நானே ஒரு மேனேஜிங் டைரக்டர் ஆகணும், எனக்கு மேல எங்க அப்பா சேர்மனா இருக்காரு, அவரோட ஈக்குவலா வரணும், ஃபவுண்டரா இருக்காங்க, அவங்களுக்கு ஈக்குவலா வரணும், நானும் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நிறைய ஆசை. அது யாருக்கு வேணும்? யாரோட அனுகிரகம் வேணும்? சாட்சாத் சூரியனோட அனுகிரகம். யாருக்கு டாமினேட் பண்றாங்களோ, இந்த பூர நட்சத்திரம்லாம் நீங்க பாருங்க, மகம் விட்டுருங்க, மகம்மம், அஸ்வினி, மூலம், இது மூணுமே கேதுவோட நட்சத்திரம், சன்னியாச லோகம். அதனால அதை விட்டுரு. ஆனா இந்த நடுப்புற இருக்கக்கூடிய பூர நட்சத்திரம் எடுங்க, மேஷத்துல இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் எடுங்க. மேஷத்துடைய இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வையா இருக்கும். நான் தான் எல்லாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தைரியம் இது எல்லாமே இருக்கும். உடனே அவங்க திமிரு பிடிச்சவங்கன்னு நான் சொல்ல வரல, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தைரியம் அப்படி இருக்கும். சிம்மத்துல எப்படி இருக்கும்? அவங்க நின்றுகிட்டே இருந்தாலும் அவங்க சிம்மாசனத்துல உக்காந்தக்கூடிய ஒரு ஃபீலோடயே இருப்பாங்க. உள்ளுக்குள்ள எந்த மேனேஜர் யார் உக்காந்துட்டு இருந்தாலும் அவங்க உட்காரக்கூடிய இடம் சிம்மாசனமாகவும், அவங்க பேசக்கூடிய அந்த பேச்சு ஒரு ஆளுமை தன்மையாகவும், அதாவது அந்த டாமினேஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய வீட்டுல டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அடம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டாமினேட் பவர் கூட இருக்கக்கூடிய ஒரு இது. இந்த விஷயத்த பௌர்ணமி அன்று யார் யாரெல்லாம் வழிபடுறாங்களோ ரொம்ப ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமையில அப்பாவுக்கு பண்ண முடியலையா, அட்லீஸ்ட் பௌர்ணமி அன்றாது அப்பாவை போய் பாருங்க, அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வருஷத்துல ஒரு நாள் செய்ய முடியாதா? சரி, ஓகே. இப்ப அடுத்தது ஒரு கேள்வி வரும், என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சூரியனார் கோயில் போக முடியல, ஞாயிறு கோயில் போக முடியல, எங்க அப்பாவே இல்லை,
அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும்ல. கரெக்டா? கண்டிப்பா. சொல்லும் போதே நம்மளுக்கே ஒரு மாதிரி ம். சென்டிமெண்ட் ஆகுது இல்ல. அப்படி ஆகும்போது யார எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தண்ணி எடுத்து அந்த ஆதித்யனை பார்த்து ஓம் ஆதித்யாய நமக, ஓம் ஆதித்யாய நமக அப்படின்னு வாட்டரை விட்டுங்க. ம். வாட்டரை விடுங்க. அந்த வாட்டரை விட்டீங்கன்னா, வாட்டர் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுக்கும். அந்த தண்ணி தாம்பாளத்துல ஊற்றி கீழே ஊத்தாம ஒரு பூஜை தாம்பாளத்துல தட்டுல ஊற்றி அந்த தண்ணி எடுத்து நீங்க இது பண்ணும்போது நான் சொன்ன அனைத்து அனுகிரகமும் கிட்டும். ஓகே. ஸோ இதை தாண்டி இந்த ஆவணி மாசத்துல என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது? கண்டிப்பா அப்பாவை துச்சாதனம் பண்ணக்கூடாது. ம். அப்பாவை எழுத்து பேசக்கூடாது. அப்பாவை எழுத்து பேசி கஷ்டப்படுத்தினவங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாதம். ம். எந்த ஒரு ஆளுமைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் போஸ்ட்ல இருக்கக்கூடிய யாரையுமே இந்த மாசத்துல பகச்சிக்கவே கூடாது. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாசத்துல அவங்களுக்கு வலிமை ரொம்ப அதிகமா இருக்கும். ம். ம். அவங்களுக்கு தெரியாம யாராவது செஞ்சாலும் அவங்க வெளிச்சம் போட்டு தெரியும். ஏன்னா சூரியன் எங்க இருக்காரோ அது வெளிச்சம் போட்டு காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ம். நம்ம ஜாதகத்திலேயே லக்னத்துல சூரியன் இருக்காருன்னா நீங்க எங்க இருக்கீங்களோ உங்களை காட்டும். 2ல இருக்குன்னா உங்க தனம் வாக்கு குடும்பம் எங்க இருக்கோ அதை காட்டும். ம். 3ல இருக்குன்னா உங்களோட வலிமையை காட்டும். இந்த மாதிரி ஒண்ணு உண்டு. 4ல இருந்ததுன்னா உங்க வீடு எங்க இருக்குன்னு நீங்க அட்ரஸ் கொடுக்காமயே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். சூரியன் எங்க இருக்கிறதோ 5ல இருந்ததுன்னா உங்க குழந்தை எப்படி எங்க பண்றாங்க, ஏது பண்றாங்க, என்ன செய்யறாங்கன்னு பார்க்கக்கூடிய ஒரு எப்படி சொல்றது, அவங்கள வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு இருக்கும். ம். 6ல இருந்தா நல்லா இருந்தா ஓகே, குரு இது மாதிரி. இல்லைன்னா அவங்களோட ருண ரோக சத்ருவை வெளிச்சம் போட்டு காட்டிடும். ருணம்னா ம். கடன், ரோகம்னா வியாதி, சத்ருனா எதிரி. இதை வெளிச்சம் போட்டு மற்றவங்களுக்கு தெரிய வச்சிடும். நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. 7ல இருந்ததுன்னா அவங்க ஒய்ஃபு தான் எல்லாமே அப்படின்னு நம்ம மற்றவங்க சொல்லாமையே தெரியக்கூடிய இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கு. 8ல இருந்ததுன்னா அவங்களோட ஆயுள் காலம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அசிங்கம், பேர், அவமானம், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லக்கூடியது. ஸோ இது எல்லாத்துக்குமே சூரியனோட அந்த வெளிச்சம் இருக்கிறதுனால தயவு செய்து அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட வச்சுக்காதீங்க. தயவு செய்து அடங்கி போயிடுங்க. ப்ளீஸிங்கா போங்க. இது நல்லது. உங்களுக்கு இந்த பவர் வேணும்னா இந்த மாசத்துல தலைவணங்கி பாஸ்கரனை வேண்டும் போது அடுத்த மாதம் அவரோட அனுகிரகம் கிடைக்கும். இப்பவே நான் இது பண்ணிட்டேனே, சுவாமிக்கு விட்டாச்சே, தப்பையாமி விட்டாச்சே, எனக்கு யார் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அகம்பாவத்திலையும் ஆணவத்திலையும் அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா தலையிலேயே ஒரு தட்டிடுவாங்க. செய்யற பூஜைய ஸ்ரத்தையா சின்சியரா செய்யுங்க. அனுகிரகம் பகவான். ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது ஆடி பௌர்ணமியை பத்தி பேசினா அதுல நீங்க சந்திரன்ற ஒரு வார்த்தை தான் அதிகமா சொன்னீங்க. ஆனா இப்ப இந்த ஆவணி மாச பௌர்ணமியை பத்தி பேசும்போது சூரியன்றீங்க. காரணம் என்ன? சித்திரையில நம்ம ஒரு மாசம் பிறப்பு. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி இப்படிதான் நம்மளுக்கு வருது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய 12 மாசத்துல அவர் ஆட்சி பெற்று வருடத்துல உட்காரக்கூடிய ஒரே ஒரு மாசம் தான் ஆவணி மாசம். ஓகே. அதனால சூரியனுக்கு பிரதானம். அதுக்காக ஆவணி பௌர்ணமியில சந்திரனுக்கு பிரதானம் இல்லைன்னு இல்ல. அது சந்திரன் மாதிரி, நான் இன்னைக்கும் சொல்றேன், சந்திரன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானட். ரிஷிகள் ஏன் பௌர்ணமிய அத்தனை ரிஷிகள், ஞானிகள், சித்தர்கள் பாருங்க, பௌர்ணமியில தான் அவங்களுக்கு வேலையே அதிகம். பௌர்ணமியில தான் அவங்க தபஸை ஏற்றுவாங்க. அப்பதான் அவங்க சக்கராசை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அப்பதான் சக்கராஸ் எங்கெங்க இருக்குன்னு சூட்சும வழிகளை பார்ப்பாங்க. எங்கெங்க எந்தெந்த மூலிகையை சேர்த்து மருந்துகளை கண்டுபிடிக்கலான்னு பௌர்ணமியில தான் கண்டுபிடிப்பாங்க. ஆயுர்வேதாலேருந்து சித்தாலேருந்து எல்லாரோட சூட்சமும் அதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. ஸோ அப்படி பட்சத்துல சந்திரனுக்கு ஈடானது நான் இன்னைக்குன்னு சொல்றேன். 12 ராசிலையும் நீங்க என்ன லக்னமா வேணா இருங்க, நல்ல ஜோடியர் உங்களுக்கு கிடைச்சதுன்னா 12 ராசிலையும் எந்த பாவம் கெட்டு போயிருக்கோ அந்த பாவத்தை சந்திரன் பார்வையிடும் போது, பௌர்ணமி சந்திரனாக பார்வையிடும் போது, உங்க பிறப்பு ஜாதகத்துல சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக பார்வையிட்டால் நிரந்தரமான பார்வை, சந்திரதி யோகம் கொடுக்க இருக்கும்.
வளர்பிறை சந்திரனா தான் ரொம்ப நல்லது. Okay. தேய்பிறை சந்திரனாக பிறந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பாவம் கெட்டு போயிருந்ததுனால் நல்ல ஜோதிடர்கிட்ட போயிட்டு அந்த பாவம் எப்போ பலப்படுது, சந்திரனால எந்த பௌர்ணமியில பலப்படுதுன்னு கேட்டு நீங்க சரியான வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த பாவம் உங்களுக்கு வேற மாதிரி மாற்றப்படுங்கிறது அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகம். ஆடி மாசத்துல வந்து திருமணம் பண்ணக்கூடாது, சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவே வந்து ஆவணி மாசம் ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாரும் கல்யாணம் பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே வந்து நல்ல விஷயங்களுக்கு வந்து முன்னெடுத்து வைப்பாங்க அப்படின்றாங்க. உண்மையிலே இந்த ஆவணி மாசத்துல கல்யாணமோ இல்ல சுப நிகழ்ச்சிகளோ வந்து தொடங்குனா எப்படி இருக்கும்? ரொம்ப வெளிச்சமா இருக்கும். அதான் சொல்றேனே, சிம்மஸ்தானத்துல சிம்மாதிபதி பலம் பெறும்போது அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? 5ஆம் இடம்னு சொல்லும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம். ம். அது தவிர 5ஆம் இடம் சொல்லும்போது குலதெய்வ ஆசீர்வாதம், பித்ருக்களோட ஆசீர்வாதம், ஓகே. தாத்தாவோட ஆசீர்வாதம். அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு மேஷத்திலிருந்து 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானமா இருந்தால் ம். அதுக்கு 9ஆம் ஸ்தானமான பித்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்மாதிபதி சிம்மஸ்தானத்துல உட்காரும் போது நம்ம செய்யும் போது அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். தான்ப்பா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு நீங்க வெளிச்சம் போட்டு உங்களை காட்டிட்டீங்கன்னா ம். நீங்க ஒளிவட்டமா இருக்கீங்க. உன்னையா மூஞ்சி என்ன ஒளியா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கிறோம் ம். இல்லையா? அந்த ஒளியாகப்பட்டது அப்படிப்பட்ட ஒளி நீங்க உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு மேல என்ன வேணும்? சுவாமியோட அனுகிரகம் இல்லையா அது? அதனாலதான் அருணோதயத்தை பாருங்கன்னு சொல்றேன். ம். ம். அந்த செக்கசவேன்னு இருக்கக்கூடிய அந்த இதை பார்த்து தியானம் பண்ணும்போது சரி அடுத்தது ஒண்ணு ஆவணி மாசத்துல பண்ணணுமாங்கிறதெல்லாம் கிடையாது. ஆவணி மாசத்துல ரொம்ப விசேஷம். சூரிய நமஸ்காரம் ஒன்று செஞ்சாலே அனைத்து பாவமும் நீக்கப்படும். அந்த 12 நமஸ்காரம் சுவாமியோட ஒரு ஸ்லோகம் நான் சொல்றது என்னன்னா, யார் யாருக்கெல்லாம் கண்ணு ப்ராப்ளம் இருக்கோ அவங்க தேவ செய்து ஆதித்ய கிருதயத்தை படிங்க, இல்ல கேளுங்க. ம். அந்த 10 நிமிஷம் அந்த ஆதித்ய கிருதத்தை ஸ்ரத்தையா சின்சியரா கேட்கும்போது அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். 13 நிமிடம் கிட்ட இருக்கும் ஆமா, நினைக்கிறேன். 10ல இருந்து 13 நிமிடம் கிட்ட இருக்கும். ஓகே. அது அந்த ஆடியோவை பொறுத்தது. இப்போ அந்த ஒரு ஆடியோ நான் சொல்றது வந்து 11, 13. சில பேர் நல்லா இழுத்து சொல்லும்போது 15 நிமிஷம். ஆனா மினிமம் நீங்க சொல்ற மாதிரி 10ல இருந்து 15. ம். ஆவணி பௌர்ணமியை பத்தி ஆவணி மாசத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணா வாழ்க்கையே மாறும் அப்படின்ட்டு நிறைய சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. சர்வம் புவனேஸ்வரி.